ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸ்டேஜா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்குறீங்க பாருங்கள். இது வந்து மதராசி பட ப்ரொமோஷனில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துட்ருக்கீங்க. அதான் வந்து ரஜினி சாரை பார்த்து தான் எனக்கு வந்து சினிமாவுக்கு வரணும் அப்படிங்கிறது தோணுச்சு. ரஜினி சாருடைய அந்த குரலை பேசி தான் கைத்தட்டல்கள், பணம், வாய்ப்பு எல்லாமே ஆண்டவன் அவர்களால் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைவருடைய தீவிர ரசிகர், ஃபேன் பாய் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. உண்மையிலே வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் மாறாமல் இருக்கணும் என்றுமே. எஸ்கே ப்ரோ, நீங்கள் வந்து என்றைக்குமே மாறிடாதீங்க. தலைவருடைய தீவிர ரசிகர் அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் கூலி படத்தோட அந்த 23வது நாள்லேயும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக வந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 600 கோடி கிளப்லேயும் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கடந்து சாதனை படைச்சிருக்கு. இது வந்து உண்மையிலே வந்து மதராசி படம் வந்து புதிய படம். அது வெளிவந்த போதிலும் வந்து இவ்வளவு வசூலாகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து வேறு லெவல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ மதராசி படத்தை வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பிரபலமான தியேட்டரில் சென்னையில் பார்த்துருக்காரு. அதை பார்த்துட்டு வெளியில் வரும்போது செய்தியாளர்கள் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், அது ரஜினி சார் மட்டும்தான் அப்படி சொல்லி பதிலளிச்சிருக்காரு. மீண்டும் வந்து அவர் வந்து தலைவருடைய தீவிர ரசிகர், தீவிர வெறியர், ஃபேன் பாய் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ கடைசியாக வந்து ஒரு இன்டர்வியூ வந்து சமீபத்தில் கொடுக்கும்போது, ஜெயிலர் படமும் வந்து 1000 கோடி அடிச்சிருக்கும். தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக 1000 கோடி மைல்கல்ல வந்து தமிழ் சினிமா வந்து எட்டும். அதுக்கு வந்து ரொம்ப காலம்லாம் ஆகாது. கண்டிப்பாக ஜெயிலர் படமும் வந்து 1000 கோடி அடிச்சிருக்கும். என்ன காரணம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, வட மாநிலத்துலலாம் பார்த்திங்கன்னா, பெங்களூரு, மும்பை இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா 2000 சொல்லிட்டு டிக்கெட் விற்கிறாங்க. அந்த டிக்கெட் விலை நிர்ணயம் பண்ணி இங்கே வந்து இது பண்ணியிருந்தாங்கன்னா, ஜெயிலர் வந்து 1000 கோடி வந்து அடிச்சிருக்கும். அதுக்காக நான் டிக்கெட் விலையை வந்து ஆதரிக்கலை. அதாவது வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரிக்கலை. அதனால் வந்து ஆனால் கண்டிப்பாக வந்து ஜெயிலர் வந்து 1000 கோடி அடிச்சிருக்கும். இனிமேல் வரும் காலங்களில் கண்டிப்பாக தமிழ் சினிமா ஒரு 1000 கோடி மைல்கல்லை வந்து எட்டும் ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பற்றி கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.